ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை இன்னைக்கு என்ன குழம்பு சேனலில் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவும் அருமையான பட்டாணியும் உருளைக்கிழங்கும் போட்டு ஒரு குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய எல்லா சேனலுடைய வீடியோ லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு 3லேருந்து 4 முந்திரியும், ஒரு பச்சை மிளகாவும், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கசகசாவும் சேர்த்துக்குங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து இதை நல்லா தண்ணி ஊற்றி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டு அது நல்லா காஞ்ச பிறகு பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலைலாம் சேர்த்துக்குங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே ஒரு 3 பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்குமோ, அதே மாதிரி வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்குமோ இதை வதக்கிக்கலாம். இப்போ ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் இதை நல்லா வதக்கிப்போம். இப்போ தக்காளி வதங்கும் போதே ஒரு 1/4 கப் அளவுக்கு புதினாவும் 1/4 கப் அளவுக்கு கொத்தமல்லியும் சேர்த்துக்குங்க. குருமாவில் இந்த மாதிரி புதினா கொத்தமல்லி சேர்க்கும் போது வாசனை ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ இதை நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இப்போ உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 2 உருளைக்கிழங்கும் ஒரு அரை கப் அளவுக்கு ஃப்ரெஷ் பட்டாணியும் ஆட் பண்ணியிருக்கேன். இதை மீடியம் ஃப்ளேமில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு இது நல்லா வதங்கின பிறகு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும், அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா தூளும், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும், தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது 1 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கின பிறகு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த குருமாக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிக தண்ணி சேர்க்காதீங்க. மீடியமாக ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை நல்லா இந்த மாதிரி ஒரு கொதி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ உங்களுக்கு குருமா எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக திட்டமாக ஆட் பண்ணிக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பித்த பிறகு 2 விசில் போட்டுடலாம். 2 விசில்லையே காய் சீக்கிரமாக குக் ஆகிடும். ஏன்னா நம்ம போட்டது ரொம்ப சாஃப்ட் காய் தான். 2 விசில் வந்த பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், குருமா நல்லா கலர்ஃபுல்லாக, அதே மாதிரி நல்லா வாசனையாகவும் கமகமன்னு இருக்குது. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு நீங்கள் பரிமாறலாம். இது சப்பாத்தி, இட்லி, தோசை, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய குழம்பு ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோடைய வீடியோ லிங்க்கும் நான் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.